3 ஸ்டார்ட். வணக்கம், உங்கள் ஜெயம் ஸ்ரீதர் பேசுகிறேன். இன்றைக்கி பாருங்கள், ரொம்ப வாழ்க்கையில் உபயோகமான ஒரு தகவல் நமக்கு இந்த சயின்ஸ் சொல்லுது, இந்த ஈர்ப்பு சொல்லுது. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா பாருங்கள், தமிழ் சொல்லும் கொக்குக்கு உன்னே மதி, கொக்குக்கு உன்னே மதி. ஆனால் யுனிவர்சல் லாவும் அதுதான். நமக்கு என்ன வேணுமோ, அதாவது நினைப்பதை அடைய வேண்டும் என்றால் நினைப்பதையே நினைக்க வேண்டும். இதான் யுனிவர்சல் லா. அதில் ஒன்றும் மாட்டுக்கிறது இல்லை. ஆனால் ஒரே விஷயத்தை நினச்சி, ஒரே விஷயத்தை வாழ்க்கையில் வேணும்னு நினச்சி, அதுவே எண்ணம், அதுவே புத்தி, அதுவே செயலாக இருந்து ஜெயித்தவங்க கண்ணா பின்னான்னு ஜெயிச்சிருவாங்க. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அவங்க வெற்றி பார்த்துட்டு அளப்பரிய வெற்றியாக இருக்கும். ஒரு இப்போ மேஸ்ட்ரோ நம்ம இளையராஜா இருக்காருன்னா, காலையில் எழுந்திருந்ததுலேருந்து ராத்திரி வரைக்கும் அவரோட எண்ணம், புத்தி, செயல் அத்தனையும் இசை. ஏஆர் ரஹ்மான் இருக்காருன்னா இசை தான். இப்போ பாருங்கள், ஒலிம்பிக்கில் ஜெயிக்கிறாரு ஜாவ்லிங் த்ரோ. நம்ம இவர் சோப்ரா ஜெயித்தார். அவர்கிட்ட கேட்டு பாருங்கள், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அதே எண்ணம், புத்தி, செயலில் இருந்ததுனால தான் அவர் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. ஆனால் அது கரெக்ட். ஆனால் அது கிடச்சிரும். நீங்கள் எதில் உங்களோட எண்ணம், புத்தியை தொடர்ந்து செலுத்துகிறீங்களோ, நினைக்கிறீங்களோ, அது நடந்தே தீரணும். அதில் ஒன்றும் மாட்டுக்கருத்தில் அதுதான் உண்மை. அப்படி தான் இருக்கணும். ஆனால் இப்போ இந்த சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சம் கவனிங்க அப்படிங்கிறது. என்ன அப்படின்னா, நம்ம எதில் ரொம்ப தீவிரமாக அபரிமிதமாக நம்மளோட ஆசை அதில் இருக்கமோ, அதுலேயும் இருக்கணும். ஆனால் அதில் இருந்த ஆட்களோட நிலை பாருங்கள். அப்படியே இருந்த ஆட்களோட நிலையை பாருங்கள். என்ன, ஒரு கடை வச்சுருக்காரு. காலையில் 5 மணிக்கு போனார்னா ராத்திரி 11 மணிக்கே வீட்டுக்கு வருவார். அவரோட எண்ணம், புத்தி பூரா கடை தான். ஆனால் கடையில் வெற்றி அப்படி மிதமாக கிடச்சிடும். ஆனால் அவரோட இல்வாழ்க்கை பாருங்கள், கெட்டு போயிருக்கு. ஏன்? இதுலேயே புத்தியை செலுத்துறாரு. இந்த மாதிரி நெகட்டிவாக நம்ம நிறைய பேசுகிறதுக்கு நான் பிரியப்படல. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், உங்கள் நண்பர்களோ, உங்கள் பக்கத்து வீட்டுலையோ, இல்லை உங்கள் ரிலேட்டிவ்லேயோ யார் தொடர்ந்து ஒரு செயலை, ஒரு விஷயத்தை அவங்க எந்த துறையை சார்ந்திருக்காங்களோ அதில் ஈடுபட்டிருக்கும்போது அதில் வெற்றி கிடச்சிருக்கும். ஆனால் அவங்களோட இல்வாழ்க்கை அதில் தோன்றிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட தோன்றிருப்பாங்க, அவங்க நெய்பர்ஸ்கிட்ட தோன்றிருப்பாங்க. பார்க்கலாம், கவனிக்கலாம் நண்பர்களே. ஆமாம், அதனால் அவங்க குழந்தைகள்